இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக நம்ம போராடணும்னு ராகுல் காந்தி சொல்றார். எனில் இந்திய தேசத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது, இல்லை பொருள் எடுத்துக்கிறாங்க. நீங்க மோடி அரசை எதிர்க்கலாம், இந்தியன் கவர்மெண்ட் எதிர்க்கலாம், ஆனால் இந்திய நாட்டை எதிர்க்கணும் அப்படின்னு பொருள்பட பேசுவது அப்படிங்கிறது நியாயமா? அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பேசுவதற்கு அழகாது. வழக்கம் போல பாஜக பொய்யையும் புறத்தையும் கூறி திசை திருப்ப பார்க்கிறது. பேசியது யாரு? RSS உடைய தலைவர். என்ன பேசினாரு? உண்மையான சுதந்திரம் அயோத்தி ராமர் ஜென்ம பூமி அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகுதான் சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த 11 ஆண்டுகளாக மோடி ஆள்வது இந்திய சுதந்திரத்துடைய ஆட்சியா இல்லையாங்கிற கேள்விக்குறி. யாருக்கு கோவம் வந்திருக்கணும்? இந்த பாஜகவுக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனால் ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். இவரை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு, இந்திய சுதந்திரத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இப்படி பேசிய மோகன்ஜியை, RSS உடைய மோகன்ஜியை இந்நேரம் வேறு அரசாக இருந்தால் உள்ளே தள்ளி இருக்கும். ஆனால் தள்ள வேண்டிய பாஜக அரசு அதை தள்ளாம அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கு. ராகுல் காந்தியோட இந்த கருத்துல பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்ம போராட்டம் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற பாஜகவுக்கு மட்டுமல்ல, இதுல தெளிவா சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, பாஜக RSS உடைய அரசுங்கிறத ரொம்ப தெளிவா. யாருடைய அரசு? அதுல பிரச்சனை இல்லை சார். அரசுன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. மோடி அரசை எதிர்க்கிறதுக்கான உரிமையும் கடமையும் பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கு. ஆனா இந்தியன் ஸ்டேட் என்றால் அதனது பொருள் இந்திய நாடு. நாடு அப்படிங்கிறது இதெல்லாம் கடந்தது. இன்றைக்கு இந்திய நாடு என்பது பாஜக வசம் இருக்கு. அதுக்கு பல விஷயத்தை சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், நாடுங்கிறது பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் மட்டும் அல்ல சார். ராகுல் காந்தி சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்ல சார். நாடுங்கிறது எல்லாத்தையும் அடங்கிய ஒரு சாவரன். அவர் பேசியதுல 1 2 நீங்க சொன்னீங்க, மீதி நான் சொல்லிட்டேன்னா அதுல பிரச்சனையே இல்லைங்கிறேன். அவருடைய பேச்சில இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்கணும். அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு ரிட்டாலியேஷன். மோகன்ஜி இந்த மாதிரி பேசினாரு, இது மிகப்பெரிய தவறு, அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரத்தை அடையாளம் அல்ல என்று அவர் சொல்றாரு. யார் சொல்றா? அது மட்டுமல்ல, அயோத்தி கோயில் ராமர் 2 திறக்கப்பட்டது, 2 விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் அது சர்ச்சைக்குரியது சார். நான் அவர்கிட்ட அதை கேட்க போறேன். நான் கேட்கறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரான போராட்டம் எப்படி அந்த வரிக்கு என்ன பொருள்? இந்தியன் ஸ்டேட் பாஜகவுக்கும் RSSக்கும், அதாவது பாஜக அரசுக்கும் எதிரான வார்ங்கிறாரு. அதுக்கு என்ன அவர் சொல்றாரு? அத போரிட எல்லா உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. நான் சொல்லிட்டேன் இந்தியன் ஸ்டேட். அதுக்கு ஒரு பதில் தேசம் அப்படின்னு பொருள் பாருங்க. நாட்டின் ஒவ்வொரு அமைப்பையும் நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு அமைப்பையும் பாஜக மற்றும் RSS கைப்பற்றி உள்ளது. இதனால் தற்போது பாஜக RSS மற்றும் இந்தியாவுக்கு எதிரான அவங்க 2 பேரையும் சேர்த்திருந்தா அந்த இந்தியாவுக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை சுத்தப்படுத்துங்க, போராடுங்க. கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, தட்ஸ் ஃபைன். ஆனா இந்தியன் ஸ்டேட் என்பது என்ன? இந்தியன் கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியும். யூ நோ வெரி வெல். இந்திய அரசாங்கம் என்பதுக்கு சொல்லல அவரு. இந்தியாவுடைய இன்னைக்கு உள்ள ஸ்டேட்ல 2 என்ன மீனிங் சொல்லுங்க. ஸ்டேட்னா மாண்டிவிடோ கன்வென்ஷன் இருக்கு. ஸ்டேட்ஹுட்னா அது நாட்டை குறிக்குது. ஒரு பிரசிடென்ட் குறிக்கும் போது ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுவோம். நான் கேட்பது, இன்றைய ஆட்சி பிரைம் மினிஸ்டர் இஸ் a head of the government சார். புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸ்டேட் என்பது சாவரன், அது நான் நெகோஷியபிள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த சாவரினை நான் நெகோஷியபிள். இன்றைக்கு பாஜக ஒரு கவர்மெண்ட்டுடைய ஹெட்டா இல்லாம அதை கைப்பற்றி இருக்கிறது ஒரு அருமையான அவர் சொல்றாரு, ஒளிவு மறைவான ரகசிய சமூகத்தால் இந்தியா வழிநடத்தப்படுகிறது. ஒரே ஒரு நபர் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று, நாட்டின் குரலை நசுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். நான் பிரச்சனைக்குரிய விஷயத்தை சொல்லி பிரச்சனை இல்லாத சொல்லிட்டேன். மீண்டும் சொல்றேன், ஒரு இந்தியாவுடைய அந்த ஸ்டேட்டை பூரா கைப்பற்றி விட்டது. நீங்க சொன்னீங்கல்ல, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். சரி, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் குடியரசுடைய தலைவர். இப்ப அத தான் நான் சொல்றேன். ரெண்டையும் சொல்றாரு அவரு. ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்றதுல பிரச்சனை
பிரச்சனை இல்லை, இன்னொன்னு சொல்றதுதான் பிரச்சனை. அதான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு நம்ம பிரச்சனை. இந்தியாவுடைய அமைப்புகளை இப்ப நீங்க யூஜிசி எடுத்துக்கிட்டா யூஜிசி புதுசா சட்டம் மாத்துறாங்க, யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா யூபிஎஸ்சி சட்டத்தை மாத்துறாங்க. எல்லாமே மக்களுக்கு எதிரா ஒரு வகுப்பினர் வந்து அதை கோல வச்சுகின்ற அளவுக்கு இதை செய்யறாங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக RSS தேசிய கொடியை அவமதித்தது, நாங்கள் அவமதித்தோம். அரசியல் சட்டம் வரும்பொழுது இது மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி இந்திய சுதந்திரத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னவர்கள் தான் RSS. அப்படிப்பட்ட ஒரு RSSக்கு யார் பதில் சொல்லியிருக்கணும்? RSS காரன் தான் பதில் சொல்லியிருக்கணும். ராகுல் காந்திக்கு சொல்ல வந்தது யாரு? சொல்ல வந்தது யாரு? அவரை தூக்கி உள்ள போட வேண்டிய ஒரு அரசினுடைய நிதியமைச்சர், அந்த கட்சியினுடைய தலைவர், இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. மத்தவங்களே பேச விடுங்க. இதை விட இந்திய விடுதலையை கொச்சப்படுத்த முடியுமா? ஒரு RSS தலைவர் இப்படி இம்பியூனிட்டியோட பேசலாமா? இந்த நாட்டுடைய விடுதலைக்காக எத்தனை பேர் போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை உயிர் தியாகம் தமிழ்நாடு உட்பட நடந்திருக்கு. பிரதமர் ஒரு பக்கம் இந்த தியாகத்தை எல்லாம் பாராட்டுறார், இன்னொரு பக்கம் அது வந்து வெறும் அரசியல் விடுதலை தான் அப்படின்னு இந்திய விடுதலையை இப்படியா கொச்சப்படுத்துவது திரு ஸ்ரீகாந்த்? அவர் சொல்றது போல நீங்களும் வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா உண்மையான தேச பக்தர்கள்னா? அதாவது இதை இரண்டு கூறுகளாக நம்ம பேச வேண்டிய விடயம். முதல் விடயம் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அதற்கான பதில் வந்து சுதந்திர போராட்டம் வந்து இதற்கு முன்னாடி வந்து நடந்தது வந்து RSS தலைவர் வந்து அதை மறுதளித்து பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாங்கள் மறுக்கிறோம். என்னென்னா, அவர் சொன்ன விடயம் வேற. காங்கிரஸ் இதுக்கு போராடுறதுக்காகவோ குரல் கொடுக்கறதுக்காகவோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதவர்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸ் இல்ல, இப்ப இருக்குது இந்திரா காங்கிரஸோட ஒரு தொடர்ச்சி தானே தவிர அந்த காங்கிரஸ் அன்னைக்கே காந்தி கலைக்க சொன்னார். அதனால இப்ப கேட்டா ராகுல் காந்தி தான் சுதந்திரத்துக்கு போராடினார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒற்றை குடும்பத்துக்கு தான் அதோட கிரெடிட் கொடுத்தாங்க. நீங்க லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு தெரியல, சர்தார் வல்லபாய் பட்டேல் யாருன்னு தெரியல, சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரியல. காங்கிரஸ் புதுசா ஆபீஸ் திறந்திருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். அதாவது இப்ப இந்த எல்லாம் வச்சிருக்காங்க, நீங்க விடுதலை எல்லாம் பண்ணுவாங்க. எப்ப பண்ணாங்க? அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சி செய்த பிறகு. இத்தனை நாள் அவங்களுக்கு வந்து இந்தியா கேட்ல வந்து போஸ் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு தோணலையா? இத்தனை நாள் பட்டேலுக்கு சிலை வைக்கணும்னு தோணலையா? எல்லாம் நான் காங்கிரஸ் தலைவர்களை இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்திற்கு போராடிய வீரர்கள் என்ற முறையில கொண்டாடியது பாஜக. அதனால அவர் சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் நீ இந்தியாவோட கப்பல் படை என்ன 60 வருஷமா வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? இங்கிலாந்து ராணியோட வாழ்த்து கீதம் தான் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பாஜக அரசு வந்தோன்னு அந்த கீதத்தையே மாத்தி அமைச்சாங்க. பதில் கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டுடைய சிம்பலா தேசிய கொடி இருக்கு. இந்த தேசிய கொடி ஏத்துற வழக்கம் RSSல எப்போ வந்துச்சு? எவ்வளவு நாள் வரைக்கும் ஏத்தவே இல்லை RSS இந்திய நாட்டுடைய மூவர்ண கொடியை. இந்த நாட்டுடைய மூவர்ண கொடி நாம் இந்திய பிரதமர் எல்லாரும் வணங்கக்கூடிய கொடி. அந்த கொடியை RSS ஏத்துக்கொண்டதா, வணங்கியதா? எப்பொழுது வணங்க தொடங்கியது? தவறான ஒரு கேள்வி. RSS இயக்கம் வந்து எங்களது ஒவ்வொன்றும் ஒரு பிரிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அரசியல் இயக்கங்கள் எல்லாம் அது இல்ல. RSSக்குன்னு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி வணக்கத்தை உயிரா மதிக்கிற தொண்டர்கள் அந்த கொடியை வந்து தெய்வத்தின் திருவுருவமாக வழிபடுகிறார்கள். அந்த கொடிக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த அமைப்பு அதற்கான அமைப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே மரபுகள். நீங்க பிரிட்டிஷ் ராணியோட கீதத்தை வாசிச்சாங்கன்னு சொன்னீங்க, நீங்க இந்திய தேசிய கொடியே ஏத்தலையேன்னு நான் கேட்கிறேன். RSS தான் உயர்த்தி பிடிக்கிறது. இன்றைக்கு நீங்க கால ஓட்டத்துல நீங்க எல்லா மாறுதல்களுக்கும் வந்து RSS இடம் கொடுத்திருக்கிறது. இப்ப நான் முக்கியமா பேச வேண்டியது வந்து நம்ம பேசு பொருள் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசின விடயம். அதுக்கு வந்து எங்களுடைய கருத்து நான் வந்து பதிவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அவர் என்ன சொல்றாரு? RSS பிஜேபி எல்லா அமைப்புகளையும் ஆக்கிரமித்து விட்டனர். எப்படியா? நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம் எல்லாத்தையும். இப்ப UPSC உதாரணம் கூட அண்ணே சொன்னாங்க. UPSC UGC எல்லாம் தன்னால சட்டம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க சட்ட மாறுதல்கள் செய்ததே இல்லையா? அவங்க தனி அமைப்பாக அவங்க என்னென்ன செய்யறாங்க, தேர்தல் ஆணையமாகட்டும் எல்லாருமே அவங்க சட்டத்தில் சில மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை தாக்குகிறோம் என்ற பெயரிலே இவர் இந்திய நாட்டையே தாக்குகிறார். எப்படி இந்திய நாட்டை தாக்குறாரு? அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இப்ப காங்கிரஸ் அவர் ஆங்கில சொற்றொடர்ல சொன்னது நீங்களே சொன்னீங்க. அது தமிழ்ல எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது என்றால், இப்ப காங்கிரஸ் வந்து RSS பிஜேபி மட்டுமல்ல
இந்திய நாட்டையே எதிர்க்க வேண்டிய போராட வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்குன்னு மிக தெளிவாக இந்திய நாட்டை எதிர்க்கிறதுன்னு எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க? ஆமா, அவரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.